ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை எதிர்பார்க்கும் போது நமக்குள்ளது வரும், நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பான்மை, இந்த மனதை ரெடி பண்றதுதான் கொஞ்சம் கடினமான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதற்காகவே காத்திருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கை. பாருங்கள், பிரச்சனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளிந்து கொள்கிறவர்களுக்கும். தேவ ஜனங்கள் சொந்தம் கொள்ள வேண்டிய நன்மைகள், வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் தாங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள முடியாதபடி சில இடங்களை பார்த்தீங்கன்னா சொத்துல கூட இந்த மாதிரி நடக்கும். நம்முடைய பங்கு இன்னொருத்தர் நம்ம ஊர்ல சொல்ல வளைச்சு போட்டு இருக்கிறார், நம்மளுக்கு தாண்டி அவர் தன்னுடைய கள்ளத்தீக்கு போட்டிருப்பார். இப்படியெல்லாம் நடக்கும் ஊர்ல. அதை நம்ம எடுக்க போனா அங்க பெரிய பிரச்சனையே வரும். வழிச்சண்டை, பாதச்சண்டை, ரோட்டு சண்டை, வீட்டு பங்கு போடுற சண்டை. அப்போ நம்முடைய அவகாசங்கள் மேல் நாம் சொந்தப்படுத்த வேண்டியதை தாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு சத்துருவத்தை இங்க வாசித்து ஒளிந்து மறைவாய். ஹல்லேலூயா. அதாவது நிறைய பிரச்சனைகள் நமக்கு தெரிந்தவைகள், அநேக பிரச்சனை நமக்கு தெரியாதவைகள். சரீர ரீதியோ, மன ரீதியோ, பொருளாதார ரீதியோ, இல்ல ஆன்மீக ரீதியாகவோ நம்ம வாழ்க்கையில இப்ப எல்லாருக்குமே எடுத்தோன்னு சுகர் சுகர் சுகர். யார பாரு, 25 வயசு பையனுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றாங்க. இன்னும் திருமணமே ஆகல பாஸ்டர், என் பையனுக்கு சுகர். என்ன சொல்றது? ரொம்ப எஜுகேட்டட், படிச்சவங்க. நான் சொல்றேன் இட்ஸ் a demon. என்னது? அவங்க அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லை. இது நான் சாத்தான்னு சொல்றேன். இது சாத்தான், பேய் பிடிச்சிருக்கு பாடியில உள்ள அவயவங்கள்ல. அது சுகரை இப்படி பண்ணுது, அதனுடைய கிளான்ஸ் ஒர்க் பண்ண விட மாட்டேங்குது. அதை ஜோமண்ண சரியிடும். இல்லைன்னா ஆயில் ஃபுல்லா அவங்க சுகருக்கு என்ன பண்ணணும்? மாத்திரை எடுக்கணும், மருந்து எடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, மக்களுக்கு மறைவாயிருக்கிற சத்துருவை தெரிய மாட்டேங்குது. வெளிப்பட்டு இருக்கிற காரியத்தை பத்தியே பேசிக்கிறாங்க. ஜுரம் அடிக்குது. உண்மையிலே நான் ஓப்பனா சொல்லும்போ ஒரு குழந்தைக்காக 2 வாட்டி ஜெபம் பண்ணேன் ஒரு நாள். சிலதுக்கு பல வாட்டி ஜெபம் பண்ணிருக்கிறேன். அப்ப நான் அந்த 2 ஜெபத்தையும் நானே புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இவன் மந்திரவாதம் சாத்தான்னு சொல்றானே அப்படின்னு அந்த மக்கள் நினைப்பாங்கன்னே நான் சில வார்த்தை யூஸ் பண்றது இல்லை. அதனால ஆண்டவர் அதை விடுவிக்கிறதும் இல்லை. சோ அதுக்கு நான் தான் காரணம். ஒரு குழந்தை ஜெபிக்கிறேன், ரொம்ப நாளா அது பயங்கரமான காஃப், தீராத ஜுரம். அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ஆண்டவரை எப்படியாவது சுகப்படுத்திருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே ஜெபம். ரியலா ஜெபம் பண்ண, என்ன பொறுத்தவரை முழு பலத்தோட ஜெபம் பண்ண. இப்ப குறையதா பாருங்கன்னா அவங்க அதை எதிர்பார்க்கல போல இருக்கு. நம்ம ஆளுங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ உடனே எதிர்பார்க்கணும். ஹீலிங் அப்பவே, சுகத்தை அப்பவே எதிர்பார்க்கணும், அற்புதத்தை அப்பவே. பிகாஸ் அவர் God of miracle, healer. அவர் அற்புதமானவர். அவருக்கு அப்பவே அற்புதத்தை எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. அதனால நான் எதிர்பார்த்தேன், அது பத்தாது. கண்டிப்பா எதிர்பார்க்கணும். குழந்தைக்காக அழைத்தவள், அது தேவன் விரும்புவார். இந்த அம்மா எதிர்பார்த்தாலும் தெரியல, நான் ஜெபம் பண்ண நடக்கல, கொலாகல. திரும்ப ஜெபம் பண்ணும்போது குழந்தை கட்டி கொண்டிருக்கிற பொல்லாத மந்திரவாத ஆவியை எடுத்து ஜோர ஒரு துப்பாக்கி சூடு. யோசிக்காம, மூளையை பயன்படுத்தாம குழந்தை சுகாக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ 2வது வாட்டி பண்ணதும் அது கிளியர் ஆயிடுச்சு. பேய்க்கு தெரியுது. ஹல்லேலூயா. அதாவது அதை பாயிண்ட் பண்ணி நீங்க தாக்குறீங்கன்னா கண்டிப்பா அது வெளியே போகும். சோ நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஏதோ ஒரு சாபம் உங்கள் மேல் யாரோ வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க. நீ ஆண்டவரே சுகந்தாரம் அல்லது இதை தாரம் இந்த சாபத்தை என்னை விட்டு அகற்றுகிறேன்.
அப்பதான் அது புரண்டு போகும். ஹalleluya. இது போலதான் வாழ்க்கையிலே டெலிவரன்ஸ் என்கிற சம்பந்தப்பட்ட அனைத்துமே அது ஒரு யுத்தம். சத்துருவை குறிவைத்து அதை பாயின் பண்ணி துரத்துதல், வெளியாக்குதல், கடிந்து கொள்ளுதல் மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. அது பண்ணாம அநேகர் ஜெயிக்கிறதே இல்லை. அது உங்க வாழ்க்கையில போராடுகிற மனம் சார்ந்த ஆவிகளாவே இருக்கலாம், குணம் சார்ந்த ஆவிகளாவே இருக்கலாம், பொருளாதார சம்பந்த பிரச்சனைகளாவே இருக்கலாம், பாடி சம்பந்தமாய் வருகிற நிறைய பிரச்சனை வரும். சிலருடைய சரீரத்தை என்ன ஜோமனம் தீர நாம நினைவு மந்திரவாத கட்டு, அங்க இன்னும் வேற இருக்கும். சாபத்தோடு கூடிய பில்லி சூனிய கட்டுகள், அது ரொம்ப டிஃபரெண்டானது. மோர் பவர். ஹல்லேலூயா. அதாவது பிசாசு தன்னை வெளிப்படுத்த மாட்டான். இதான் சாத்தான். தான் சாத்தான் வெளிப்படுத்த மாட்டான். வெளிப்படுத்துகிறவனை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் எப்போதுமே தந்திரமா செயல்படுகிற பொல்லாங்கன். ஹல்லேலூயா. ஆகையால் வாழ்க்கை நமக்கு பல ஏரியா, நிறைய பகுதிகள் நம்மகிட்ட இருக்கு. எங்கே அவன் ஒளிந்திருக்கிறான் சொல்லுகிறார், மீதியா இருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்கள். ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு, மத்த எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு ஏரியால கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு உதாரணம், நல்ல பாட்டு இருக்கு, நல்ல மியூசிக் இருக்கு, நிறைய மியூசிக் இருந்தாலும் செட் ஆகாது. ரொம்ப நேரம் பாடணும், ஜெபம், ஆனா அந்த பிரசன்னம் வர மாட்டேங்குது. உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட நபரை சொல்றேன், நீங்க தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. தேவ பிரசன்னம் என்பது ஸ்பரிசம், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய இணைதல் என்ற அர்த்தம். பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவன் வந்து அப்பியராய் இருக்கிறார், தோன்றி இருக்கிறார், வந்து அமர்ந்து இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் வந்து அமர்வதற்குரிய இடம் நம்மில் காணப்பட வேண்டும். அது ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குமானால் தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. நம்முடைய இருதயம், ஆவி, சிந்தை, மனம், குணம், செயல், வழி, இவை அனைத்திலும், வழி என்றால் செயல்படும் விதம். ஹல்லேலூயா. என்னது? செயல்படும் விதம், நடந்து கொள்ளும் விதம், நம்முடைய மனதில் இருக்கிற விதங்கள், செயல்பாடு, கேரக்டர்ஸ், நடத்தை, எப்படி attitude by characters or deeds. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செயலிலோ சுபாவத்திலோ நம் மற்றவரிடத்திலே பரிமாறிக்கொள்ளுகிற விதம், அது கிரியை என்று பெயர். நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில நாம் நடந்து கொள்ளுகிற விதம், இப்படி அநேக காரியங்கள். ஓகே, வாழ்க்கையில் தேவனை அவமதித்தல், தேவனை கனம் பண்ண முடியாமை, தேவன் இருக்கும் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருத்தல், இருதயத்தை ஆக்கிரமிக்கத்தான் போட்டி. ஹல்லேலூயா. பல கட்சிகள் போட்டி. ஹல்லேலூயா சொல்லுவான். பிசாசின் ஆவிகள் போட்டி போட்டு நிக்குது. ஒரு ஆளுடைய ஆவி எனக்கு வேணும், ஒரு அவளுடைய இருதயம் எனக்கு தேவை, அப்பதான் அது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். உங்களை தன்வசப்படுத்தி உங்கள் மூலம் அநேக காரியங்கள் அதை நிறைவேற்ற முடியும். உங்களை தேவராஜ்யத்துக்கும் போக விடவே விடாது. நீங்கள் பெரிய பாவங்கள் செய்ய மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்குள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் காணப்படும். ஹல்லேலூயா. அங்கே பிசாசு ஒளிந்து கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்க்கையின் அநேக பகுதிகளில் சாத்தான் ஒளிந்து கொண்டிருப்பாயா? சரீர ரீதியா சொல்லு, ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு காரணத்தினால் சரீரத்துக்குள் அதனுடைய வலிமை நுழைந்துவிடும். நுழைந்த நேரத்தில் நாம் ஏதோ ஒரு அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து அதை சரிப்படுத்தின மாதிரி நினைச்சுக்குவோம். சரியாகாது. மொத்தமா ஒரே இடத்துல குத்தி ஏத்தும் போது பெயினா இருக்கும். அது எப்ப பெயின் குறையும் தெரியுமா? பரவும் போ வலி குறைஞ்சிடும். ஏன்னா அவ்வளோத்தையும் ஒரு இடம் தாங்காது, எங்கு போச்சுன்னா ஓரளவு டேலி ஆகும். இப்படிதான் பிசாசு தன் வல்லமையை சரீரத்துக்குள் இன்ஜெக்ட் பண்ணுகிறான். பண்ற நேரம் ஒரு பெரிய பெயின், உடனே கொண்டு ஓடுவோம், சொல்லுவோம் அப்பண்டிஸ். நம்ம ஆளுங்க இதே நம்பிடுவாங்க. நான் சொல்றேன், அப்பப்ப வந்து நீங்க எதையாவது பண்ணி பண்ணி அந்த பெயின் ஒரு நாள் சிவியர் ஆயிட்டுன்னா அது டேஞ்சர். ஆனா முதல் முறையா வருது அப்படின்னா அதை நீ
சரியான முறையில அதுக்கு தலையை முறித்து ஜெபித்தாலே அது அழிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு பெயின் கில்லர் கொடுத்து அதை எங்க ஸ்பிளிட் பண்ணி விட்டுருவோம் பாடி ஃபுல்லா. அது அங்க இருந்துட்டு பாடியில பல வித வியாதிகளை அந்தந்த நாட்கள் வரும்போது எழுப்பி விட்டுரும். பாடியில் அது எங்குமே செயல்படும். இது நீங்கள் புரியணும். அதான் மறைவாய் இருக்கிற சத்துருக்கள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் பல ஏரியால நமக்கு இருக்கும். கேரக்டர்ஸ் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கை சொன்னேன். இங்க இதை வைத்துக் கொண்டிருந்தாலே அது ஒரு பெரிய வியாதியாக, அது ஒரு பெரிய டேமேஜ் ஆகி மாறிவிடும். அதை தேவனிடத்தில் அப்பப்ப சரி பண்ணிக்கணும். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்களும், பாருங்கள், மீதியாக இருந்து உனக்கு தப்பி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ள குழவிகளை அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கு அது ஒளிந்திருக்கிறதோ அங்கே அதை அடிக்கும்படி தம்முடைய வல்லமையை அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். எங்கே மறைந்திருந்தாலும் சொல்லலாம், எங்கே மறைந்திருந்தாலும், கணவனுக்குள்ள எங்கே மறைந்திருந்தாலும், உள்ளத்தில் எங்கே மறைந்திருந்தாலும், பிள்ளைகளுக்குள்ள எங்கே மறைந்திருந்தாலும், வாலிப வாழ்க்கையில எங்கே மறைந்து கொண்டிருந்தாலும் அங்கே கர்த்தர் தம்முடைய வல்லமை 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 குழவிகளை அனுப்புவார். God send the power which is destroy the demon force. சத்தருடைய வல்லமை, உடைக்கிற வல்லமை கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் வல்லமை அனுப்புவார். கர்த்தர் வல்லமை அனுப்புவார். இப்ப 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 ஒவ்வொரு வாழ்விலும் God send his power. Hallelujah. Hallelujah. பாருங்கள், இது நான் சொல்லுகிற படி நீங்கள் புரிந்தால் நன்றாக இருக்கும். உங்கள் பொருளாதார காரியங்களில் பிசாசு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் இன்கம். ஹல்லேலூயா. உங்கள் கணவன் அவனுக்குள்ளிருந்து உங்களை அப்பப்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒளிந்ததே இருக்கும். நீங்க அதை ரெக்கமே பண்ண மாட்டீங்க. கர்த்தர் அனுப்புகிற குழவி அந்த சூழ்நிலைக்குள், அந்த பிரச்சனைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு மனத்தினம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேரக்டர் தான். ஆண்டவர் குமாரனை பார்த்து சொல்லும்போது, குமாரன் யார்? இயேசு. இயேசு முதல் பேரானவர். அவரோடு இணைக்கப்பட்டு நாம் யார்? தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் யார்? தேவனுடைய குமாரத்திகள், குமாரர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குமாரனை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், நீ ஒரு சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும் கர்த்தர் சீயோனிலிருந்து தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்பி தருவார். வாசிங்க தம்பி. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். பாருங்கள், நம்மை தேவன் சத்துருக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் வைத்திருக்கிறார். அதில் மாற்றமில்லை. இப்படிதான் இந்த உலகம் இருக்கும். ஹல்லேலூயா. எங்க வேணாலும் அது இருக்கும். நாம் அதுல என்ன பண்ணுகிறோம், தேவன் அதில் என்ன செய்கிறோம், தேவனை நாம் எப்படி அதில் பயன்படுத்துகிறோம், இது நம்முடைய மனம் சார்ந்த காரியம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை, நீங்கள் ஆகி இருக்கிற வீடு, குடும்பம், சூழ்நிலை அனைத்தும் சத்துருக்களின் நடுவாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்கள் நடுவில் இருக்கலாம். தங்கள் ஆதாயத்துக்காக உங்களை அன்பு காட்டுகிறவர்கள் போல் காணப்படலாம். அது ஒரு பெரிய சத்துரு. தங்களுக்கு நீங்கள் வேண்டும், அதுக்காக உங்க மேல அன்பு அக்கறை உள்ள மாதிரி இருப்பாங்க. இதை கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப கடினமான காரியம். இதுதான் அனுகூலமான சத்துரு. ஹல்லேலூயா. நம்ம இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் புரிய முடியும். நமக்கு நல்லது கிடைக்கும், நமக்கு ஹெல்ப்பா இருக்கும், நமக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது சத்துருவா தான் இருக்கும். நீங்கள் சத்துரு என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மாமிசத்தோடு உள்ள பிரச்சனையை சொல்லவில்லை. இன்ன
உள்ளுக்குள் நடக்கிற இன்டர்னல் வார்ஃபேர். அப்போ இந்த மாதிரி சத்துருவின் நடுவே நாம் குடியிருக்கிறோம். அதைத்தான் இந்த வாக்கியம் சொல்லுகிறோம். நீருமுடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீருமுடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். என்ன பண்ணு புரியுங்க. சத்துருக்கள் நடுவே அடிமையாயிரு, மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டே இரு, அது கீழே நசுங்கி நசுங்கி இரு, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்துக்கோ, சகிச்சுக்கிட்டே இரு அப்படி சொன்னாரு. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறான். அவன் சத்துரு முதல்ல புரிய, அவன் புரிஞ்சிட்டு அவன் உன் ஆளை பார்க்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற ஆவிய நீ கீழ்ப்படுத்தியாக வேண்டும். கீழ்ப்பட சொல்லி என்னை அடக்கி ஆண்டு என் நன்மையை பட்சிக்க பார்க்கிற பொல்லாத சாத்தானே, என் உடன் பிறப்புகளாய் இருந்தாலும் எனக்கு சொந்தமர்களாய் இருந்தாலும் யாருக்குள் இருந்தாலும் வலு சர்ப்பத்தின் ஆவியை அழிக்கிறேன். அழித்து போடு. இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இப்போது இயேசுவின் நாமத்தில் சாத்தான் உனக்கு பிரியமான நபர்கள் மூலமாய், உனக்கு ஏற்ற நபர்கள் மூலமாய், உனக்கு சாதகமான நபர்கள் மூலமாய் உன்னை ஒளிந்திருந்து ஆள முடியாது. கர்த்தர் செங்கோலை அனுப்பி கீழ்ப்படுத்து. செங்கோலை வைக்கிறேன், செங்கோலை வைக்கிறேன், செங்கோலை வைக்கிறேன், செங்கோலை வைக்கிறேன். தேவனுடைய ஆளுகை வரட்டும், தேவனுடைய ஆளுகை வரட்டும். சாத்தானுடைய ஆதிக்கம் தாழட்டும், பகைஞனுடைய ஆதிக்கம் தாழட்டும். என் நன்மைகளை விட்டு தாழட்டும். சொல்லு, என் நன்மைகளை விட்டு தாழட்டும், என் சுக வாழ்வை விட்டு தாழட்டும், என் ஆசீர்வாதத்தை விட்டு தாழட்டும், என் ஆரோக்கியத்தை விட்டு தாழட்டும், என் ஆவிக்குரிய வாழ்வை விட்டு வலு சர்ப்பமே தாழ்த்தப்படு. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சாத்தானுடைய ஆதிக்கங்கள் தெரிச்சு ஓடும், எப்படி தெரிப்புண்டு போகும். ஹல்லேலூயா. குதிச்சு ஓடுவான். ஏன்னா இங்கிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் மின்னலை போல், மின்னலை போல் கர்த்தருடைய அம்பு புறப்படும், கர்த்தருடைய அம்பு புறப்படும் மின்னலை போல். வீடுகளை விட்டு வாதைகள் ஓடுதே, ஓடுதே. கணவன் மனைவி பிள்ளைகளை விட்டு ஓடுதே. அந்நியாவி ஒளிந்து கொண்டிருக்கிற ஆவியே ஓடு. நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கே நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் உங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதமுள்ளவர்களாய் எடுத்து வைக்கிறவர். வாழ்க்கையில எது சத்துருடைய அநேகருக்கு தெரியறதில்ல. சிலருக்கு எப்ப தெரியும்னா, ஓட்டையெல்லாம் முடிஞ்சு கலந்து போகும்போது போற வழியில அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார் வரவேற்கிறதுக்கு. ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கான்னு போய் நிற்பாங்க வரிசையில். அங்கே சீரியஸான முகம் உள்ள தூதர்கள் நிற்பாங்க, சிரிக்க மாட்டாங்க. கொடூரம் அல்லது பேரு சீரியஸ்னஸ், சிரிப்புக்கு இடமே இல்லை. பேரை பார்ப்பாங்க, உங்க பேருங்க இல்லை, நீங்க போக வேண்டிய இடம் அப்படி அங்க 2 பேர் நிற்பாங்க தூக்கிட்டு போறதுக்கு. அப்பதான் புரியும் நமக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் ரொம்ப உங்கள்கிட்ட தங்கமானவர். அது அவருடைய குணம், அது உங்க தகுதி இல்லை. நம்ம தகுதி நினைச்சு ஏமாந்தோம். அது அவருக்கு குணங்க. அவருக்கு குணம் குற்றம் சாட்ட மாட்டார், வெறுத்து தள்ள மாட்டார், இறங்கி உதவி செய்வார், காப்பாற்ற. ஆனா உன் குணம் என்னன்னு ஹல்லேலூயா ஏமாந்து போயிடும். அநேகருக்கு தேவனை தக்கபடி புரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். ஆனா அவர் நம்ம கிட்ட கோச்சிக்கவே மாட்டார், கண்டுக்க மாட்டார். சொன்னார் இல்லையா, உள்ள இருந்துட்டு அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாளுங்க. 10 கன்னி, 10 கன்னிகை தான், 10 அவருக்கு தான் காத்து இருந்தது, 10 விளக்கு பிடிச்சிட்டு தான் இருந்தது.
எல்லாம் ஆண்டவரே வந்தார் வருவார் காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் தான் சொல்லு டப்பட்டி பாடல எல்லாமே எழுப்பிச்சு பாருங்க. கொஞ்சம் லேட் ஆகி வந்தாங்க. ஆண்டவரே கதவு திறக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஆமா அவங்க ஒரு பாசமா கூப்பிட்டாங்க. ஆண்டவரே எங்க செல்ல ஆண்டவரே கதவு திறங்கப்பா, வந்து நிக்கிறோம், நாங்க உங்க பிள்ளைங்க. என்னது, நாங்க உங்க பிள்ளைங்க. விளக்கு கொளுத்தியாச்சு, எண்ணெல்லாம் வாங்கிட்டோம், திறங்கப்பா ஏசப்பா ப்ளீஸ். அவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரெண்டு வார்த்தை கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? அப்படி பிள்ளைகளே, ஐயோ கொஞ்சம் நைஸா பேசல, அவரோட வார்த்தையை பார்த்தீங்களா? அவரை புரியுங்க நீங்க. இங்க ஹெல்ப் அவர் அவ்வளவுதான். ஆனா அங்க உள்ள மேட்டர் இது அங்க உள்ள கதை ரொம்ப சின்சியர் அண்ட் சீரியஸ். அதுல எஸ்ஸக்கமே இல்லை, நோ எஸ்கியூஸ், கிடையவே கிடையாது. அது புரியுங்க. அதான் எஸ்கியூஸா சொல்லலையே நான். அவர் எப்பவுமே அவர் எப்படியோ அப்படிதான். அவரோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் திருத்துறது இல்லை. மிஸ்டேக் இல்லை என்னைக்குமே. ஹல்லேலூயா. அவர் படைப்புல ஒரு மிஸ்டேக்னா அது என்னைக்குமே அது மிஸ்டேக் தான். குருடனா தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சத்தியமா உங்களுக்கு தெரியவே தெரியாது, போயிட்டாரு. அதாவது ஓப்பனா சொல்ல மெய்யாவே என்னது சத்தியமா உண்மையா சொல்ற உங்களுக்கு தெரியாது, மறந்துட்டு. என்ன மாதிரி கடவுள், என்ன யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இங்க இப்ப எல்லாம் கிளியர் ஆகும் நம்ம கதை. நான் இப்ப பேசுறது எது? நம்முடைய லைஃப்ல சத்துரு அங்க கூட உட்கார்ந்துட்டு இருப்பான், நம்மை தகுதியற்றவர்களாக்கும்படி. எல்லாம் தேவனுக்காக பண்ணிடுவோம், ஆனா சுயமா தான் பண்ணிடுவோம். சுயம் என்கிற ஒரு ஆள் உள்ள இருக்கும். பக்தியா வளர்ந்த சுயம், பாசம் போல வளர்ந்த ஒரு சுயம் உள்ள இருக்கும். அது அநேகருக்கு தெரியுதில்ல. ஹல்லேலூயா. அதுதான் நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், ஸ்நானம் எடுத்த நம்ம தான் செயல்படுவோம், நம்ம தான் வாழுவோம். இங்க அதில்ல கணக்கு. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேடி பார்க்கணும் டெய்லி. உள்ளே நான் இருக்கிறேனா? சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் இயேசு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. என்னுடைய சுயநலம் இருக்கிறதா? இயேசுவின் கிருபை இருக்கிறதா? பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சொன்ன ஆண்டவரே, அனுதினமும் நீர் என்னை காப்பாற்றும், அனுதினமும் நீர் என்னை நடத்தும், அனுதினமும் நீர் என்னை ஆதரித்தருளும், அனுதினமும் நீர் என்னை சீர்படுத்தும், அனுதினமும் என்னை செம்மையாக்கும், அனுதினமும் நீர் உருவாக்கும், அனுதினமும் நீர் என்னை உருவாக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நான் சொன்னது இங்கே கைவிடுவார் என்று சொல்லவே இல்லை, கைவிடவே மாட்டார். நீங்க தான் அவருக்கு செல்ல பிள்ளை. இங்க நான் சொன்னது மர்மை ஆரம்பம், அங்க நோ செல்ல பிள்ளை இல்லது, எந்த பிள்ளையும் இல்ல, அது டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. தேவன் தங்கமானவர், இங்கேயும் தங்கமானவர், அங்கேயும் தங்கமானவர். இந்த வழி இருக்க கிராஸ் பண்ற செக்யூரிட்டி போர்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது, அதை யாரும் ஜெயிக்க முடியாது. அது ஓகேனா ஓகே, இல்லையா நோ. நான் என்ன சொல்ல வர, ஒழுங்குகள் என்பது மிக கடுமையானது. தேவன் தங்கமானவர், ரொம்ப அன்பானவர். ஆனால் நாம் தகுதி அற்றவர்களானால் அங்கே இடமளிக்கப்படாது. தேவனை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இங்க நீ ரெடி ஆவதற்கு அவர் முழு சப்போர்ட். நம்ம சொல்ல இல்லை, என்னை சுத்தி பயங்கர சத்துரு, வீட்டுல சமாதானம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஜெயம் இல்லை, நான் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கல. சில பிள்ளைகளுடைய கம்ப்ளைண்ட் தான், நான் ஜெபம் பண்ணி கேட்டது ஆண்டவர் தரவே இல்லை, மார்க் தரல, எனக்கு அதில் நான் ஜெபிக்க மாட்டேன். நான் தோல்வி அடைந்த பிறகுதான் சந்தோஷமாக தேவனை சேவித்தேன்.
என் தோல்வியை பயன்படுத்தி தான் தேவன் என்னை பெரிய ஒரு டெக்னீஷியனாய் மாத்தினார். நான் தோக்கல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு சும்மா கிடப்பேன் வேலை வெட்டி இல்லாம அந்த நாள். ஆனால் நான் தகுதி உடையவன் அல்ல. என்னுடைய தோல்வியில கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிச்சார். அது என்ன வெளிநாடு வரைக்கும் கொண்டு போயிட்டு ரியலி கர்த்தரோடு இருந்தால் நம்முடைய அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். நெருக்கத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். வெறுமையை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். பலவீனத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். உன் எதிரை கூட நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். கர்த்தருடைய வல்லமையின் செங்கோல், வல்லமையின் செங்கோல் உனக்காக அனுப்பப்படும். உனக்காக அனுப்பப்படும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ இருக்கிற இடத்திலே வல்லமை 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 வருது. நீ கட்டி எழுப்பப்படுவாய். நீ எழுந்து காலொன்றில உன்னோடு பேசுவேன். உன்னோடு பேசுவேன். நான் உன்னை கட்டுவிப்பேன். நான் உன்னை கட்டுவிப்பேன். நான் உன்னை வாழ வைப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை ஆதரிப்பேன். Thank you Jesus. சத்துருக்கள் என்பது நம்முடைய பாடியில கூட இருக்கும். பாடி, மனசு, மனம் ஒரு நாளும் சொஸ்ததாகிறதில்லை. புண்பட்ட மனம், பாதிக்கப்பட்ட மனம், நொறுக்கப்பட்ட மனசு, இவை அனைத்திலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள கிரியை செய்து காப்பாற்ற விரும்புகிறார். நாம் நொந்து போன மனதை யார் நம்மை ஆதரிப்பா என்று மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். தவறு. அங்கிருந்து வராது. ஏன்? அவனும் ஒரு உடைந்து போன மனம் உள்ளவன். அவனுக்கு என்றால் போல் நம்மிடத்தில் நடந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. நமக்காக வாழுகிறவன் அல்ல அவன். கர்த்தர் ஒருவரே உனக்காக வாழுகிறவன், உன்னோடு இருக்கிறவன், உனக்காக ஜீவன் தந்தவன், உனக்காய் ஜீவன் தந்தவன், உனக்காய் இரத்தம் தந்தவன். தேவனுடைய அன்பை பரீட்சை பாராதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பை தள்ளிவிடாதே. அவர் ஒருவரே உன்னை மீட்க, ரட்சிக்க, பாதுகாக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த, தப்புவிக்க வல்லவர். திராணி உள்ளவர். திராணி உள்ளவர். நீர் போதும் சொல்லுவோம். நீர் போதும் எனக்கு. நீர் போதும் எனக்கு. உம்முடைய வல்லமை போதும் எனக்கு. உம்முடைய வல்லமை எனக்கு போதும் ஐயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டான், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனிடத்தில் இந்த நபருக்கு பரிகாரம் இல்லை, மீட்பில்லை, பாதுகாப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், கர்த்தாவே, நீர் என்னை பாதுகாக்கும் கேடகம், என் மகிமையும், என்னுடைய மகிமை, என் தலையை உயர்த்துகிறவன், என் தலையை உயர்த்துகிறவன். ஹல்லேலூயா. பெருகின சத்துருக்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள், உன்னை தாழ்த்த பார்க்கிறவர்கள், உன் பிள்ளைகள் படிக்க கூடாது என்று, உன் பிள்ளைகள் மேன்மையடைய கூடாது என்று, உன் வாழ்வு மேன்மையை அடையக்கூடாது என்று, உன் பிள்ளைகளுக்கு திருமணமாக கூடாது என்று, நன்மையை சம்பாதிக்க கூடாது என்று, மகிமையான மாளிகையை கட்டக்கூடாது என்று உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களை நீ அறிவாயோ? ஆனாலும் நான் உனக்கு கேடகன். நான் உன்னை தப்புவிக்கிற தேவன். நான் உனக்கு மகிமையை கொண்டு வருகிற தேவன். உன் தலையை உயர்த்துகிறவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்றைக்கு
நீ அறியாத உன் சத்துருவினால் நீ பாதிக்கப்படுகிறாய். இன்று நான் அவைகளை உன்னை விட்டு வெளியேற பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல தெரியணும், நீர் என் கேடகம் அப்பா, நீர் என்னுடைய மகிமை, என் பெருமை நீர்தான், என் பெருமை நீர்தான், நீர் என்னுடைய மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவர், நீர் என் தலையை உயர்த்துகிறவர், நீர் என் தலையை உயர்த்துகிறவர். என் தலையை தாழ்த்த பார்க்கிறேன். சத்துருடைய எல்லா தடை கட்டுகள் பாருங்கள், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தகரட்டே. ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள், சுற்றிலும் பலவித காரியங்கள் எல்லா சதம் இருக்கு. இன்விசிபிள் எனிமீஸ், கண்ணுக்கு தெரியாத சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள், நினைவுகளை போல் உள்ள பற்றி நல்ல நினைவு யாருக்கிட்டே இருக்காது, உங்க அம்மாவை தவிர. ஹல்லேலூயா. அம்மாமார் பிள்ளை நல்லா இருக்கணும் விரும்புவாங்க, அதுக்காக திட்டுவாங்க, கோச்சிக்குவாங்க, அடி தருவாங்க பாருங்க. ஆனா பிள்ளைங்க அது புரியாது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், தாயினும் மேலானவர். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சுற்றிலும் இருக்கிறவர்கள் தங்கள் சௌரியத்துக்காகத்தான் சண்டை போடுவாங்க. நாம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் நம்மகிட்ட நல்ல பிள்ளை நடந்துக்குவாங்க. ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய ஏதோ ஒரு காரியத்துக்கு அது மறைவான சத்துருவாக இருக்கும். அதை இன்னைக்கு குத்தி வெளியெடுக்கும். அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை எழுப்புவார். God sent his word, power and authority. தேவன் தன்னுடைய வல்லமை அதிகாரத்தை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. வல்லமை என்பது இப்ப இந்த பில்டிங் ஃபுல்லா வயரிங்ல கரண்ட் இருக்கும், சப்ளை. அது எப்ப நம்ம ஃபேனு லைட்டு அப்படின்னு ஒரு உபகரணங்களை பயன்படுத்துறோமோ அப்பதான் அது பயனுள்ள மின்சாரமா இருக்கும். இல்லாவிட்டால் பயன்பாடு அற்ற மின்சாரம் வீணா இருக்கும். காட்ஸ் பவர் அப்படிதான், செயல்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு அது வல்லமை. இயேசு அப்படிதான். இயேசு வெறும் பொம்மையா, பாவமா, ஏழையா, ஒரு அப்ராணியா பார்க்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவம் இயேசு அடிபட்டார், அவ்வளவுதான் தெரியும். அவர் அடிச்சாருன்றது தெரியாது. ஹல்லேலூயா. அவர் அடிபட்டார், காயப்பட்டார். ஆனா அவரு பிசாசு என்ன பண்ணாரோ அந்த வலிமையை சிதைத்தார், அழித்தார். மரணத்தின் அதிபதி கொண்டு போட்டார், மரணத்தின் அதிபதி அழித்தார், பாவ வலிமை அழித்தார், சாபங்களை அழித்து செயலற்றதாக்கினார். சாபங்களே, மரணம் அழித்து போட்ட தேவன் உனக்குண்டு. சாபம் என்றால் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாமை, கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாத தடை. ஹல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க கூடாதபடி இருக்கிற ஸ்டம்பிளிங் பிளாக், தடைகள், நம்மை தடை செய்கிறவர்கள். அதனுடைய வலிமையை இயேசு அழித்து போட்டார், அழித்தார். மரணத்தின் வலிமையை அழித்தார், சாபத்தின் வலிமையை அழித்தார், சாத்தானுடைய வலிமையை அழித்தார், சாத்தானுடைய வலிமையை அழித்தார். இயேசு, இயேசு சாத்தானுடைய வலிமையை அழித்தார், அவனை இயலாதவனாக்கிறான். ஹல்லேலூயா. சாத்தான இயலாதவன் எப்படி ஆக்கினார்? இயலாதவன் ஆக்கினார். அவனுக்கு இயல்பு. இனி திராணியை கொடுக்கிறது நீங்க தான். நீங்க அறியாம இருந்தீங்கன்னா அவனுக்கு திராணி வந்துடும். அவன் இயலாதவன். இயேசு அவன் திராணியை பிடுங்கினார், அவன் வலிமையை அழித்தார். இயேசு பிசாசின் வலிமையை அழித்தார், அழித்தார், அழித்தார். அல்லேலூயா. அப்படின்னா சத்துருவின் வலிமை அழிக்கப்பட்டது இயேசுவினால். பகையை அழித்தார். பைபிள் எழுதியிருக்கு, பகை அவர் சிலுவையிலே
கொன்றார். He killed. அவர் என்ன பண்ணிட்டார்? பகையை சிலுவையினால் கொன்றார். பகை என்கிற சாத்தானுடைய வெப்பன். அப்போ பாதாள வலிமையை அவர் அழித்து தாழ்த்தி போட்டார். ஹalleluya. நம்ம ஏன் ஆள சொல்லுகிறோம்? சத்துருவின் நடுவில் ஏன் வைத்தான்? அவனுடைய பவர் எல்லாமே தாழ்த்தி போட்டான், அவனை இயலாதவனாக்கினான். நீங்கள் அறியாத பட்சத்தில் அது உங்களை பயமுறுத்தும், உங்களை ஆக்கிரமிக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒளிந்திருக்கிற சத்துரு, மீதியா இருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்களும், உனக்கு தப்பி உன்னை விட்டு எஸ்கேப் ஆகி ஒளிச்சிருக்கிறாள். உன் புத்தி கேட்டாத, அறிவு கேட்டாத, ஆவி கேட்டாத, தரிசனத்துக்கு கேட்டாம இருக்கிற அநேகருக்கு தரிசனமே இருக்காது. தன்னை பத்தி தரிசனம் இருக்காது. தன்னை பத்தி தன் குறைகளை காண்கிற, தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களை அறிகிற ஒரு தரிசனம், மனக்கண் வேண்டும். மற்றவங்களை பார்ப்போம், மற்ற குறையை பார்த்துருவோம், அது எல்லாருக்கும் கிடைக்கும். அது சாத்தா மந்திராவதிட்டே கொடுத்துருக்கிறான். ஆனா நம்முடைய குறைகள், நம்மை சீர்படுத்த வேண்டிய காரியங்களை கண்டறியத்தக்க மனக்கண்கள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஊர் எல்லாத்தையும் பல்லவத்துக்கு அனுப்பிச்சு நம்ம பாதாளத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஹல்லேலூயா. பயமா தான் இருக்கு ஊழியம் என்கிறது. மற்றவங்களுக்கு போதிச்சுட்டு நம்ம ஒழுங்கா இல்லைன்னா போக முடியாதுங்க. நமக்கு தெரிஞ்சது பெரிய புள்ளி வச்ச பாவங்கள், இதெல்லாம் பண்ண பரலோகத்துக்கு போக கூடாதபடி இருக்கிற பாவம், கோபமும் கூட. இவைகளை செய்கிறவர்கள் பரலோகத்தை சுதந்திர மாட்டான்னு பட்டியலா எழுதியிருக்கு. முன்ன சொன்னேன், இப்ப நான் சொல்றேன்னு சொல்லுவார் பவுல். சொல்லுவார் ராஜ்யத்தை சுதந்திர மாட்டாங்க. அதுலதான் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். இந்த குணங்களினாலேயே பரலோக மாட்டான்னு. ஏன்னா அது பேய். அது அநேகர் அதை புரியுறது இல்ல, பெருசுபடுத்துறது இல்ல. இதான் மறைவான சத்துரு சொல்றது. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், விரோதங்கள், இதெல்லாம் நம்ம வெளியே காட்ட மாட்டோம், உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. சைலண்ட், ஒரு ஸ்பிரிட். ரத்தத்தில் இருக்கிற நுண்கிருமிகளை அதற்குரிய மெஷரபிள் தளவாடங்களை வச்சு பண்ணாதான் அது தெரியும். மலேரியா டெஸ்ட், HIV டெஸ்ட், எல்லாத்திலும் அது தெரியாது. இப்ப COVID-19 டெஸ்ட், அது எடுத்தாலும் அது தெரியும். மலேரியாக்கு எடுத்தா அது தெரியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெஸ்ட். அது அப்போ ரத்தத்திலான இருந்துட்டே இருக்கும் அநேகர். அது மாதிரி பகைகள், பகை என்றால் வெறுப்புணர்வுகள், விரோதங்கள், விரோத உணர்வு. அப்படின்னா தலைமுறையாய், குடும்ப ரீதியாய், தொழில் ரீதியாய், பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்கள் நம்மில் ஒரு விரோத பண்பை உருவாக்கிவிடும். பேச்சில் அது பேசினா சரியாவது. அது மாதிரி ஒரு விரோதம் உள்ள இருக்கும். வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், மல்டி, சண்டைகள், சண்டைகள், இதெல்லாம் நிறைய இருக்கு. பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், என்னெல்லாம் கொலைகளோ தெரியலாம். வெறிகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. வெறிகள்னா இப்ப பாருங்க, இந்த பப்ஜி வெறித்தனம். நைட்டு ஃபுல்லா விளையாடுறோம். அம்மா சொல்லுவே தொழுத்துடா, நீ பாடவே படையும், இனி பேசுறோம் பல்ல உடைச்சிடும். பையன் சொல்றது, இந்த பிள்ளைக்கு பல்லு வளர்றதுக்கு, இந்த குழந்தை பல்லு வளர்ந்தாலும் பார்த்து பார்த்து வளர்த்தது யாரு? இந்த அம்மா. எல்லா பிள்ளையும் வளர்ந்துட்டு என் பிள்ளை இன்னும் வளரலன்னு ஜோம் பண்ண சொன்னவளே உண்டு எனக்கிட்ட. அவ்வளவு ஒரு அக்கறை உள்ள தாய். அதான் தாயின்றது ஒரு பெரிய ஒரு பவர். அது அவ சொல்ற அவன் பல்ல உடைச்சிடும். ஏன்னா வெறி, விளையாட்டு வெறி. ஹல்லேலூயா. வெறிகள். அடுத்தது களியாட்டுகள், களியாட்டுகள். நமக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். என்டர்டைன்மெண்ட் பேர் களியாட்டுகள் என்றால் என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. ஹல்லேலூயா. பொழுதுபோக்கு விரும்பாத ஆளே இல்ல. டெலிவிஷன் பேர் என்னது? பொழுதுபோக்கு பெட்டி. இப்போ பொழுதுபோக்கு டேப், பொழுதுபோக்கு ஹேண்ட்செட், இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு. பொழுதுபோக்கு நேரம் போகும். ஹல்லேலூயா. பொழுது என்னால் பகல், இது இரம்போம், போன்லயே போகும் பல காரியம். ஓகே, அதுதான் களியாட்டு. களியாட்டு என்பது பொழுதுபோக்கு, நேரப்போக்கு.
களியாட்டுகள் முதலானவைகளே, ஆ, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று. இவன் என்ன பண்ணா? கோபம், வெறி, மூர்க்கம். இல்ல இது நிறைய இருக்குது, ஒரு பெரிய ஃபேமிலி அது. மூர்க்கம், சினம், சீற்றம், எக்கச்சக்கம் இருக்கு அது பின்னால, நூற்றுக்கணக்கில் இருக்கு. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது நடக்காது. நம்ம அறியதுக்கு வேண்டி சொல்றது. ஏன்? இந்த சத்துரு மறைவாயிருக்கிறவன் உன்னை போக வேண்டிய இடத்து போக விட மாட்டேன் தந்திரமா படுத்துக் கொண்டிருக்கும். நம்ம சொல்லுவோம் தேவன் மன்னிப்பார், தேவன் மாத்த ட்ரை பண்ணி எடுத்து போட பாரு, மன்னிப்பார் என்பவர் அது அவருடைய வேலை. மன்னிக்காம இருந்தால் புரியலையா? அவர் ஜாபம் நம்ம யோசிக்க வேண்டாம், நம்ம ஜாபம் என்ன? மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிக்கிறது அவருடைய பெருந்தன்மை, நம்ம சொல்லக்கூடாது. மன்னிப்பார் மன்னிப்பார், அது என்ன நம்ம சொல்றது? மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், இத்தகைய குணங்கள் பரலோகத்துக்கே போக விடாத பெரிய லூசிபர்கள் ஆவிகள். எவ்வளவு வலிமை உடையவர்கள் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய வேசித்தனம், அடுத்த மாநிலத்துக்கு போனது, விக்கிரகத்தை ஆராய்ச்சது, மந்திரவாசம், அது கண்டிப்பா அது பெரிய தவறுகள். அதை விட டேஞ்சரஸ், அதாவது நமக்கு தெரியும் பண்ண மாட்டோம், பப்ளிக். இது பப்ளிக் இல்ல, இது என்னது? பிரைவேட், உள்ளுக்குள்ள நடக்கிறது. அப்போ மறைவான சத்துரு, நம்மை நித்திய ஜீவனையே அபகரிக்கிற சத்துரு. ஹல்லேலூயா. சாதாரண சொல்லு, நீ போய்த்தாகணும், நீ போய்த்தாகணும். கேரக்டர் மறைந்திருக்கிற ஆவி வைராக்கியம் மாறி போகட்டும், பகைகள் மாறட்டும். இருதயத்தில் மறைந்திருக்கிற இத்தகைய பண்புகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டே. அநேகருடைய சரீர சுகத்துக்கு தடையாக இருப்பது இத்தகைய கிரியைகள், ஆரோக்கியத்துக்கு கேடுண்டாக்குகிற விளைவுகள் நிறைய இருக்கு. இன்னும் இருக்கு, தேவன் அவமதித்தல் நிறைய இருக்கு. தேவன் சார்ந்த காரியம், மனிதன் சார்ந்த காரியம், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்திலையும் நிறைய குணங்கள் இருக்கிறது. கருத்து வேற்றுமைகள், ஹல்லேலூயா, சொல்லவே முடியாது. நம்ம கள்ளத்தனமான பேச்சுக்கள் அப்படின்னா நேக்க பேசுறது, அது நம்ம சொல்ல ஞானமா இல்ல, கள்ளத்தனம், மதிகட்ட பேச்சு, ஃபூலிஷ் டாக், வீண் வார்த்தைகள், பரலோகத்து போவிடாத சம்பவம் இதெல்லாம். ஏன்? இவைகளை சார்ந்த ஆவிகள், சாத்தானுக்கு ஆவி. அதெல்லாம் தேவ பிள்ளைகள் என்பது தேவ ஆவி மட்டும் உடையவர்கள், தேவனுடைய பண்புதான் வெளிப்படும். ஆகையால் இவைகள் நம்மளது எழும்பும், ஆனால் அதை அழிப்பது நம்முடைய கடமை. அதாவது சொல்லுகிறார், சத்துருவின் நடுவே ஆளுகை செய்யும்படி, சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும். இந்த சத்துருவின் நடுவே அது உன்னை ஆளக்கூடாது, நீ ஆள வேண்டும். புது படைப்பு, புது சிருஷ்டி, நீ ஆள வேண்டும். உனக்கு எதிராக எழும்புகிற அனைத்து வல்லமைகளும் அனைத்து ஆவிகளும் தாழ்த்தப்படட்டும், 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 பகைகள் தாழ்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆளணும், அது உன்னை ஆளவே கூடாது. இது நம்முடைய ஜென்ம குணம். ஜென்ம குணம் என்று ஒன்று நம்முடைய ஒரு பக்கம் இருக்கும், இன்னொன்னு காம விகார ஆவி என்று பிசாசின் ஆவிக்கு பெயர். அந்த ஆவியினால் நம்முடைய செயல்கள், கிரியைகள், சிந்தைகள், பேச்சுகள், நடத்தைகள், நடந்து கொள்ளுதல், இப்படி அநேக காரியங்கள் நம்மிலிருந்து தோன்றும். அல்லேலூயா. இவைகளை நாம் அழித்தாக வேண்டும். அதற்கு தான் அவர் வல்லமையை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல குணம் நம்மிடத்தில் வரும்படி தன்னுடைய எல்லா வல்லமையாலும் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று கொலோசு சபைக்கு சொல்லுகிறார். கொலோசு சபை சொல்லும் போது எல்லா வல்லமையால் நாம் பலப்படுத்தப்படவும். எதுக்கு? எதுக்கு? சந்தோஷத்தோடு நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் உண்டாவதற்கு, சாந்தம் உண்டாவதற்கு, மகிமையானவருடைய வல்லமையின்படி, அவருடைய மகிமையான வல்லமைப்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். அப்ப இந்த குணங்கள் உண்டாவது அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. இந்த கெட்ட குணங்கள் பிசாசின் வல்லமை, அது ஒரு பவர், நம்மால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பதான் சொல்றாரு, நான் வல்லமை தரேன், அழிச்சிரு. ஆவியினாலே சரீரத்தில் செய்கைகளை அழித்தா பிழைப்பீர்கள். இதான் சரீரத்தை செய்ய இந்த குணங்கள். அங்கதான் சொல்றாரு அவர். அதை ஹல்லேலூயா. இது உன்னை
ஜீவனுக்கே போவிடாது. ஒரே வழி இருக்கு. என்னது? தேவன் அனுப்பி தருகிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அழித்தால் நீங்கள் வாழுவீர்கள். அப்ப அழிக்கிற வேலை தர்றார் நமக்கு. இல்லைன்னா அது நம்மை அழித்து விடும். ஹல்லேலூயா. நம்முடைய நன்மையை, சுகத்தை, சமாதானத்தை, பரிசுத்தத்தை, நித்திய வாழ்வை, ஆமென், ஆசீர்வாதங்களை அழிக்கிற சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியுடைய வல்லமை இறங்கி அழியட்டே. அழியட்டும். மறைந்திருக்கிற, ஒளிந்திருக்கிற சத்துருக்களை நீங்கள் துரத்த வேண்டும். ஒளிந்து கொண்டிருக்கிற சத்துருவை நீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகமட்டும், அழிந்து போகமட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ள குளவிகளை அனுப்புவார். அது ஒரு பவர். குளவி என்னது? தாக்குகிற வலிமை தேவன் அனுப்புவான். தேவ ஜனங்களுக்கு சப்போர்ட்டா ஒளிந்து கொண்டிருக்கிறவளை கூட அழிக்கிறதற்கு கர்த்தர் அனுப்புகிறார். வலிமை நமக்காக தேவன் உதவி செய்கிறார். உன்னால செய்ய முடியாததை செய்ய அவர் உனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. வாஸ்து முடிப்போம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். என்னது? தேவன் இருக்கிறார். இதுதான் நம்முடைய முழு நம்பிக்கை. நம்புறதுனால இருக்கல, அவர் இருக்கிறார். பயன்படுத்தி பாருங்க. ஒரு உள்ளத்துல இருந்து மகிழ்வதை நீங்கள் உணர்வீர்கள். அவர் நீங்கள் ஒன்று என்பதை அநேக நேரங்களில் அவர் உங்களுக்கு சித்தரித்து காட்டுவார். அப்ப நீங்க கம்பீரிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் அவருக்கு நமக்கு இடையே வித்தியாசம் பாவிக்காத தேவன். நாம் ரெண்டு பேரும் ஒன்றுதான். எவ்வளவு நல்லா இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவர் சொல்லுகிற உங்களுக்குள்ளே வாசிங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வல்லமையும் பயங்கரமுமான அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். பயங்கரமுமான தேவன் அவர். வல்லமையும் பயங்கரமுமான தேவன். தேவன் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர், அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விட்டு துரத்தி விடுவார். எப்படி எப்படி எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாய். அவர் வல்லமையும் பயங்கரமானவர். ஆனா செய்யறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா துரத்துவோம். ஒரே நாளில் எல்லாம் போயிடாது. டெய்லி போகும். என்ன புரியுது? இன்னைக்கு மொத்தம் போயிடும், நாளைக்கும் மொத்தம் போயிடும். ஆயில் ஃபுல்லா மொத்தம் இன்னைக்கு அப்படி போகாது. அப்ப நம்ம தேவர்களாயிரும். அதனால இந்த சரீரம் அதை ஒத்துக்கொள்ளாது. நீ மனிதன் தான் என்று அது என்னைக்கு சொல்லு. காலை எழுந்தோடனே சொல்லு, நீ மனுஷன் தாயா, ஆர்டினரி மேன். தேவன் எங்கே தூரமா இருக்கிற மாதிரி தோணும். தேவனை தேடுற ஒரு மனசே இருக்காது. தேவனை துதிக்க வாய் வராது. காரணம் நம்முடைய பிரெயின் சிஸ்டம், சோல் சிஸ்டம் அந்த மாதிரிப்பட்ட மோல்டிங். ஹல்லேலூயா. ஆனால் உள்ளத்துக்கு நல்லா தெரியும் தேவன் என்னோடு இருக்கிறான். அநேக ஆவிகள் என்னை இன்றைக்கு ஆக்கிரமித்து பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் நான் ஜெயிப்பேன். எனக்குள் இருக்கிறவர் வல்லமை பயங்கரமானவர். வல்லமை பயங்கரமானவர் எனக்குள்ள இருக்கிறார். வல்லமை பயங்கரமானவர். என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். என்னை நடத்த வல்லமை உள்ளவர். என்னை வல்லப்படுத்த வல்லமை உள்ளவர். என்னை நிலைநிறுத்த வல்லவர். நிலைநிறுத்த வல்லவர். ரட்சிக்க திராணி உள்ளவர். ஆவியானவரே வல்லமை பயங்கரமானவர். உனக்கு வீட்டை கட்ட வல்லமை பயங்கரமானவர். உனக்கு வீட்டை கட்டுவிக்கிற தேவன். உன் காரியங்களை வாழ உயர்த்துகிற தேவன். உன்னிலே நன்மை உண்டாக பண்ணுகிற தேவன். உனக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருகிற தேவன். மன ரம்மியமான வாழ்வை தருகிறவன். பயப்படாதே. நீ காண்கிற சூழ்நிலைகள், சந்திக்கிற நிலைகள் அனைத்தையும் மாற்றி அமைக்க வல்லவர். மாற்றி அமைக்க வல்லவர். மாற்றி அமைக்க வல்லவர். நீ சரீரத்தில் பார்க்கிற பலவீனங்களை மாற்றி அமைக்க வல்லமையும் பயங்கரமானவர். பயங்கரமானவர். இறங்கட்டும் இப்போ, இறங்கட்டும் இப்போ, இறங்கட்டும் இப்போ. உடம்புக்குள்ள அவயவங்களே, இடுப்பு பகுதி, கிட்னி பகுதி, முதல் எலும்பு ஜாயிண்டுகள் அனைத்திலும், தலை பின்தலை அனைத்து கழுத்து நரம்பு எலும்பு இறங்கி, கால் கை மூட்டுகளில் இறங்கி, வயிற்றில் உள்ள அவயவங்களை இறங்கி, ஆவியானவரே
வல்லமை பயங்கரமானவர், விடுவிக்கிறவரே. ஹல்லேலூயா. நீர் வல்லமை பயங்கரமானவர், என்னை விடுவியும். கேளு, என்னை ஆதரித்தருளும், என்னை உயர்த்தியருளும், என் பாவ கட்டுகளை பிடுங்கி மாற்றும். அழியட்டே, பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டே, இருமாப்பானவைகள் அழியட்டே, கெட்ட குணங்கள் அழியட்டே. எல்லா சாவுக்கு ஏதுவான வாதைகள், சாவுக்கு ஏதுவான வியாதி வாதைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. வல்லமையும் பயங்கரமானவர், வல்லமையும் பயங்கரமானவர், 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 தீராத வியாதிகளை மாற்றுகிறவர். மாறிட்டே வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்களை மாற்றுகிறவர், எந்த மனிதனையும் மாற்றி அமைக்கிறவர். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டி கொண்டிருக்கிற ஆவியின் கட்டுகள், கணவனுடைய சிந்தை புத்தி மனதை கடினப்படுத்தி வைத்திருக்கிற காம விகார சாத்தானுடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி அனுப்பும். அக்கினி அந்த நபர் மேல இறங்கட்டும், பிள்ளை மேல இறங்கட்டும், குடும்பத்தின் மேல இறங்கட்டும். அக்கினி இறங்கி எரி எரி தனி ஆழிந்த மாதிரி ஆழிந்து போட்டு. நன்றி. உன்னை ரட்சிக்க வல்லவர், உன்னை ஆதரிக்க வல்லவர். உனக்குள் எப்படிப்பட்ட மனநிலைகள் இருந்தாலும் அந்த மனநிலையை உண்டு பண்ணுகிற பிசாசு ஆவிகள் இந்த நேரத்தில் உன்னை விட்டு போக சொல்லு, மனதை விட்டு போக சொல்லு. இயேசுவின் நாமத்தில் சிந்தை விட்டு போக சொல்லு. அழியட்டும் சிந்தை மன புத்தியில கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். இருதயத்தை ஆக்கிரமித்திருக்கிற இருளின் வல்லமை, தேசத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், மாறுபாட்டின் ஆவிகள், இயேசுவின் ஆவியுடைய ஆதிக்கங்கள் இருதயத்தை விட்டு ஆவியை விட்டு அழி. ஆவியோட அக்கினி இறங்கி வல்லமை அனுப்பி அழியட்டே. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொன்னபடியே வாழ்க்கையில் இருக்கிற அநேக ஆவிகள் தேவ வல்லமைக்காய் அவைகள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை அதன் மேல் இறங்க நீ சொல்ல வேண்டும், நீ சொல்லணும். உன் வாழ்க்கையில இருக்கிற பிசாசின் ஆவி கைவச கட்டுகள், கைவச கட்டுகள் எரியட்டும், 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 எரியட்டும். அக்கினி, அக்கினி. The Holy Spirit, Holy Spirit fire. Tesla. இப்போ கட்டுகள் எரிந்து போட்டும். நன்றி. ஹல்லேலூயா. கட்டிகள் கரையட்டும். கர்த்தருடைய வல்லமையில இறங்க சொல்லு, வல்லமை இறங்க சொல்லு. வைத்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை, அல்சர் வியாதிகள், பைல்ஸ் வியாதிகள், பைல்ஸ் வியாதிகள் தீங்க கர்த்தருடைய அக்கினி இறங்க சொல்லு, வல்லமை இறங்க சொல்லு. யூட்ரஸ் கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்த்தருடைய அக்கினி இறங்கி இறங்குற பீரேஷ் பிராபலத்துள்ள சத்தருடைய வல்லமை அழியட்டே. திருமண தடைகள் அழியட்டே. அக்கினி அனுப்பி தடைகள் உடையட்டே. குழந்தை பாக்கிய கர்ப்பத்தின் ஆசீர்வாத தடை அக்கினி இறங்கி மந்திரவாத சாப கட்டுகள் உடையட்டே. ஆவியானவரே, ஹல்லேலூயா. இருதய வாழ்வு பிரச்சனைகள், இரத்த குழாய் அடைப்புகள் அனைத்திலும் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். அப்பா, வல்லமையின் செங்கோலை அனுப்பும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் செங்கோலை தம்முடைய ஜனத்தின் மேல் வைக்கிறேன், தம்முடைய ஜனத்தின் மேல் வைக்கிறேன். அந்நிய ஆதிக்கம் முறியட்டே. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆவியானவரே. வாழ்வின் அனைத்து பகுதியிலும் மாறுதல், சத்துரு ஒளிந்து கொண்டிருக்கிற சத்துரு மேல தம்முடைய வல்லமையின் செங்கோலை அபிஷேக அக்கினியை அனுப்ப சொல்லணும். நீ அனுப்ப ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரத்தில் உடைய அக்கினி வரட்டும், வரட்டும், வரட்டும்,
வரட்டும் வரட்டும் அக்கினி வரட்டும் அக்கினி ஆவியானவரே ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆவியானவர் வாழ்வில் எல்லா பகுதியிலும் தம்முடைய மகிமையின் அக்கினி அனுப்பி உன்னை காப்பாற்றுகிறவர் சத்துருக்கள் நடுவில் இருந்தாலும் உன் கரம் ஆளுகை செய்யும் உன் கரம் ஆளுகை செய்யும் உன் கரம் ஆளட்டும் ஹல்லேலூயா thank you Jesus ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி இயேசுவே thank you Jesus மாறுதலை தருகிற சர்வ வல்லவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு ஒரு மாற்றம் மாறுதல் என்றைக்கு மாறுதல் நாம் அவர் வல்லமையில் நம் வாழ்க்கையில் அக்கினி அபிஷேகமாய் இறங்க சொல்லி பழக வேண்டும் அவைகள் சத்துருவை இல் பொருளாக்கும் எதிராக நிற்கிற இச்சையின் ஆவிகள் மாமிச இச்சையை தூண்டுகிற ஆவிகள் சிந்தனை மண்டலத்தை சீர்கெடுக்கிற ஆவிகள் இப்பொழுது எல்லாவித சுய புணர்ச்சி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வேசித்தன விபச்சார எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்படட்டும் இல்லீகல் தொடர்பை உண்டு பண்ணுகிற ஆவியே பொல்லாத வலு சர்ப்பமே நொறுக்கி அழியட்டே நன்றி ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா ஆவியானவரே உமக்கு நன்றி ஒவ்வொருக்குள்ளும் கத்த இந்த நாளில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார் தேவன் மறவாதீர்கள் சூழ்நிலை அல்ல பிரச்சனை நம்மில் தேவன் அனுப்பின ஆவியின் வலிமை செயலாற்றுகிறதா நீங்கள் ஆளுவீர்கள் நீங்கள் அனைத்தையும் கீழ்ப்படுத்துவீர்கள் நீங்கள் சத்துருவை ஆவிகளை கடிந்து கொண்டு துரத்துவீர்கள் சுகத்தோடு இருப்பீர்கள் ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் உங்களுடைய நன்மை கெட்டு போவதில்லை நீங்கள் நஷ்டம் அடைவதில்லை உங்கள் பரிசுத்தம் காக்கப்படும் உங்களுடைய விசுவாசம் காக்கப்படும் உங்களுடைய அபிஷேகம் காக்கப்படும் உங்களுடைய அழைப்பு காக்கப்படும் உங்களுடைய வீடு குடும்பம் காக்கப்படும் உங்களுடைய வேலை காக்கப்படும் உங்களுடைய கடன் பிரச்சனை மாற்றப்படும் கடன் பிரச்சனை கடன் மேல் கடனை கொண்டு வருகிற எல்லா விதமான சாப தரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழி 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 வல்லமையின் அக்கினியால் அழிக்கிறேன் வேலையை தடை பண்ணி வேலையை தடை பண்ணுகிற சாத்தானுடைய ஆவிகள் ஏவல் ஆவிகள் சாபத்தோடு கூட செய்வனை ஆவிகள் கர்த்தருடைய அக்கினி என்பதை அனுப்புகிறேன் கர்த்தருடைய அக்கினி அனுப்பு அக்கினி அனுப்பி அனுப்பி அழியட்டே அழிவதாக தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி சத்துருக்களை சிதறடித்து மறைந்திருக்கிற சத்துருக்களை திறத்தபடி குழவி அனுப்புவார் என்று பயங்கரமான தேவன் நம்முடைய ஜனத்தின் வாழ்வில் அற்புதங்களை செய்து தடைகளையும் தீமைகளையும் மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்தி ஆதரித்தரும் காத்தரும் புதிய நன்மை சொல்லி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜெப உதவிக்கு 9444 2728 4